வணக்கம். ஒரு வீரமும் விவேகமும் நிறைஞ்ச கதைய பார்க்கலாம். ஒரு காலத்தில் வீரமும் செழிப்பும் நிறைஞ்ச கலிங்கபுரத்தை மன்னன் வீரேந்திரர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு ஒரே வாரிசு இளவரசி துர்கா. அவள் வாழ்வீச்சில் ஆண்களுக்கு நிகரானவள். ஒரு நாள் மன்னர் ஒரு மர்மமான நோயால் வீழ்ந்தார். வைத்தியர்கள் மன்னரின் நோய் நீங்க மறைந்த நதியின் மடியில் இருக்கும் அமுதுக்கள் மட்டுமே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. தன் தந்தையின் உயிரை காக்க துணிச்சலான இளவரசி துர்கா விசுவாசமான தளபதி சோமனுடன் சேர்ந்து ஆபத்துகள் நிறைந்த அந்த பயணத்தை தொடங்கினாள். வழியில் கொடிய சவால்கள் அனைத்தையும் அவர்கள் எதிர்கொண்டு இலக்கை நெருங்கினர். அவர்கள் அமுதக்கல்லை அடையும் தருணத்தில் சோமன் துர்காவை தடுத்தான். இளவரசி, இது மருந்து அல்ல, மன்னரின் நோய் ஒரு நாடகம். இந்த அமுதக்கல் என்பது எதிரிகளை ஒரே அடியில் வீழ்த்தும் பழங்கால திவ்யாஸ்திரத்தின் தொழில்நுட்ப வரைபடம். இதை துரோகிகள் திருட முயன்ற போது அவர்களை திசை திருப்பவே மன்னர் இந்த நோய் நாடகத்தை அரங்கேற்றினார். ரகசியத்தை உங்களிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கவே உங்களை அனுப்பினார் அப்படின்னு சொன்னான். தந்தையின் விவேகத்தை உணர்ந்து துர்கா சிலிர்த்து போனாள். அவள் வரைபடத்தை பயன்படுத்தியும் தன் மதியை கொண்டும் திவ்யாஸ்திரத்தை மீண்டும் செயல்பட வைத்தாள். அவளது அசாத்தியமான புத்திசாலித்தனமும் வீரமும் இணைந்து அந்த ரகசிய ஆயுதத்தை கையாள்வதில் அவளுக்கு வெற்றியை அளித்தது. வெகு விரைவிலேயே பல போர்களில் தொடர் வெற்றிகளை குவித்த துர்கா தேசத்தை அபாயத்திலிருந்து மீட்டாள். அவளது வீரத்தை கண்ட மன்னர் வீரேந்திரர் மகிழ்ச்சியுடன் துர்காவுக்கு முடிசூட்டி கலிங்கபுரத்தின் மன்னராக பிரகடனப்படுத்தினார். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, எப்போதும் நேரடியான ஒரு போராட்டத்தை விட விவேகமான திட்டமிடலும் மறைமுகமான நகர்வுகளுமே பெரிய ஆபத்துகளில் இருந்து நம்மளை காக்கும். இந்த வீர வரலாறு மேலும் பலரை சென்றடைய மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க. துர்காவின் விவேகம் குறித்து உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் பல அரிய கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.